ஆமா டேய் ஒரு சர்ப்ரைஸ் நிந்தி மணி 8:30 ஆச்சு என்ன ஒரு சர்ப்ரைஸ் என்னது கதவு முடிக்க திறக்காதல்ல 3 2 1 என்ன திறந்து பாரு ஒண்ணுமே இல்லை சும்மா சரி எந்தி வா எங்க நீச்சு உட்காரு உனக்கு முன்னாடி தூங்குறவன எந்திரிச்சு உட்காரு சர்ப்ரைஸ் ஒண்ணும் இல்லைன்னு ஏமாத்திட்டாலே மணி 8:30 ஆச்சு மாமா சரி இப்போ ஃபைனல் சரியா உனக்கு ஒரு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ரொம்ப நாளா இந்த எப்போ நடக்குன்னு கேட்டுட்டே இருந்தேன் ஸோ அது இன்னைக்கு நிறைவேறிட்டு என்னன்னு பார்க்கலாமா 3 2 1 சொல்லு 3 2 1 உண்மையாவா எஸ் உண்மையாதான் ஆமா சும்மா போய் சொல்லாத ஏன் ப்ராமிஸ்ல லூசா நீ இத போய் யாராவது ஆடுவாங்களா என்னடா நினைச்சு பார்க்கலையா நானே எதிர்பார்க்கல இப்போதான் காலையில தான் கார்டு போட்டேன் உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் வீட்டில் யார்ட்டையும் சொல்லலை உன்கிட்ட சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்றது ரெடி சொல்ல வேண்டியதானே ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தானே சொல்லணும் உண்மையாவா ஆமா ஆனால் எனக்கு கொஞ்சம் பேபி வேணும் ஏன் லூஸ் மணி பேசுறப்பா நீ சீரியஸாடா கிரிக்கெட்சியா நீ சும்மா ஏன் ப்ராமிஸா சொல்லிட்டு இருக்கிற வேணாம் இப்போதைக்கு பேபி இந்த பேபி வேணாம் ஒரு வருஷம் ஆக போகுது ரித்துக்கு என்ன வயசு 1 வயசு 3 மாசம் தான் ஆகுது 2 மாசம் 3 மாசம் தான் ஆகுது அதுக்குள்ளே என்ன பேபியா நான் அதான் யார்கிட்டையும் சொல்லலை ஒன்று ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது வீட்டில் சொன்னதான் நினைப்பாங்க இல்லை கிறுக்கு மணிக்கு பேசுறா யார் நானா நீயா ரித்துவை பார்க்குறேன் நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு வேணாம் 1 வருஷம் ஆகட்டும் அப்புறமே பார்த்துக்கலாம் சரியா சும்மா விளையாடாத சீரியஸா பேசிட்டு இருக்க விளையாடலாம் ஒண்ணும் இல்ல சிரிக்கிறேன்னு சொல்லி நீ பாட்டுக்கு இருக்காது ப்ராமிஸா வேணாம் இது ஒரு சந்தோஷம் அதெல்லாம் சரி மற்றபடிலாம் வேணாம் 1 வருஷம் ஆகட்டும் நம்ம தம்பிக்கு ஒரு 2 வயசு 2.5 வயசு ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் வேண்டானா அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து காமிக்கிற தூங்குறோட உசுப்பி காமிப்பாங்க காமிச்சு உன்கிட்ட காமிப்பாங்க வேண்டான்னு சொல்றதுதான் காமிச்சு ஆமா வேண்டாம் சரியா இது வந்து இப்போ நான் 55 நாள் தான் ஆகுது என்னோட 55 நாள் நினைக்கிறேன் ஆமா ஹாஸ்பிட்டல் போய் அவாய்ட் பண்ணிக்கிறேன் சரியா பாட்டுலாம் பண்ண முடியாது நான் வர மாட்டேன் அப்புறம் யாரை கூப்பிட்டு போறது வா எனக்கு இல்லைனா அதில் துளி கூட விருப்பம் இல்லை எனக்கு விருப்பம் இருக்கு குழந்தை வந்து கொடுக்கறதெல்லாம் தெய்வம் கொடுக்குற மணிக்கு சரிடா நிறைய பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க திருப்பியும் குழந்தை உண்டாக்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் 1 இயருக்கு மேலே கடவுள் கொடுப்பாரு மணி பண்ணாத தெரியாத பல லூசுங்க தான் குழந்தை வேண்டாம் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு இதை பண்ணோம் அதை பண்ணவும் இருப்பாங்க நீயே அதே தப்ப பண்ணாத எனக்கு வேண்டாம்னா வேண்டாம் அவ்வளவுதான் நீயும் மாமா பாக்குற அவன் எப்படி சமாளிக்கிறேன் தெரியுமா ஒத்த சமாளிக்க முடியும் நான் பாத்துக்கிறேன் நீ பாத்துக்கிட்டு நானே சுண்டி கழுவுறேன் நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் சரியா எல்லாம் உனக்கு வாய்ஸ் ஆர்டர் மட்டும்தான் என்னால பார்க்க முடியாது எனக்கு இப்ப குழந்தை வேணாம் எல்லாம் சும்மா சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஒண்ணும் பார்க்க மாட்டேன் போய் இருக்கான் போய் அலசன்னு சொல்ல கூட அலச மாட்டேன் வாயை மூடுடா சும்மா ஏதாவது பேசி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க பேபி வேண்டாம் கிளம்பு போய் அவாய்ட் பண்ணிட்டு வருவோம் வர்ற அட்டி வந்து வாங்கிட்ட
நீ மட்டும் வேணா தனியா போயிட்டு வா போ. தம்பி எங்க? நான் வெளியில மாட்டேன். எங்க போமா அப்படியே கிளம்பு. நானும் ட்ரெஸ் மாற்றி கிளம்பிட்டேன். யாரு போய் கிளம்பா? பார்த்து தூங்குறதுக்காக படுத்து தூக்கம் வைக்கிற தலை சூற 6 மணி 8 முதல்ல இந்தி பல்ல விளக்கு முதல்ல. இப்படி இரு தம்பி எத்தனை மணிக்கு எந்திரிச்சா சாப்பிட்டானு இல்லையா ஆய் போனானே இல்லையா ஏதாவது பாக்குறியா அதுக்கு தான் இப்ப குழந்தை வேண்டான்னு சொல்றேன். கேட்டேன்னா போதுமோ யாரும் குண்டியல சிவா காலையில 5 மணிக்கு உனக்கு முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன். எப்போ எனக்கு முன்னாடி சரியா? நான் குளிக்க வைக்கிற கூட நான் தான் குளிக்க வைக்கிறேன். நீ குளிக்க வைக்க? நீ குளிக்க வச்சா காய்ச்சலே வந்துட்டாங்க. நீ குளிக்க வச்சா இப்போ நீ குளிக்க வைக்கிற அதுக்கு முன்னாடி நீ குளிக்க வச்சு அம்மா தான் குளிக்க வச்சாங்க. இப்ப நான் தானே குளிக்க வைக்கிறேன். நான் குளிக்க வச்சு காய்ச்சல் வந்து வளர்த்த கூட மாட்டேன். அப்படியே குளிக்க வச்சு நீ பேசாத. பேபி வந்தானா வேண்டாம் அவ்வளவுதான். இந்தி மாமா டைம் ஆயிரும். என்னது உனக்கு வேணும் நான் பத்துக்க முடியாது. உனக்கு ஈஸியா சொல்லிடுவேன் வேணும்னு பெத்துக்கணும் முடியாது. இங்க பாரு என்ன சாமி இது சொல்லிட்டேன். டென்ஷன் பண்ணாத. அம்மா இரு சுபா அழ வைக்காத. யாரு நீ? நீ என்ன அழ வைக்காம இருந்தா சரி. ஒரு நிமிஷம் ஆகணுமா? விஷம் போவா? எனக்கு வேணாம் பேபி. கிளம்பு. எனக்கு வேணும். எனக்கு வேண்டாம். நான் ஒரே முடிவு எடுத்துட்டேன். நான் முதல்ல கேக்குற மாதிரிலாம் இல்ல முடிவு எடுத்துட்டேன். அப்பனா நான் தூங்கிட்டு இருக்கவனா எதுக்கு ஊசி போட்டு இத சொல்றேன்? நம்ம வந்து சொல்லல நீ ஹாஸ்பிடல்ல கூட்டி போணும். இங்க என்னால முடியாது. அப்ப எதுக்கு குட் நியூஸ் சொல்ற? கலக்கிறது குட் நியூஸா? எந்தி மாமா ஒழுங்கா எந்தி மாமா டென்ஷன் ஆயிருவேன். நானா வர மாட்டேன் எங்கேயும். நீ வேணா போயிட்டு வா. ஒத்தையில போயிட்டு வா. ஒத்தையில போயிட்டு நான் இந்த விஷயத்துக்குலாம் நான் வர மாட்டேன். என்னைய கூட்டு போவாது. இப்ப நீ கூட வர்ற அவ்வளவுதான். கிளம்பிட்டா நான் ட்ரெஸ் மாத்திரம் கிளம்புவோம். அப்படியே போவோம். சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு தெரியாது. இப்போ வர்ற அவ்வளவுதான். குழந்தை வேண்டாம். 1 வருஷம் ஆகட்டும். தம்பி கரெக்டாக 2 வயசு 2 வயசுல கற்றுக்கலாம். சரியா? கிளம்பு. ரெண்டு வருஷம் ஆகட்டும்டா. பாரு ஏசு மேல பல்ல விளக்கு. சாப்பிட அப்படியே கிளம்புவோம். இருக்கு அப்புறம் பண்ண முடியாது. சொன்ன புரியுதா இல்லையா உனக்கு? நீ நல்லா சாப்பிடு. இங்க பைத்தியமாடா நீ. அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம அப்படி சாப்பிடுறதுன்னு இருக்க. உனக்கு குழந்தை வேணாம் அவ்வளவுதான். காடுல பார்த்துட்டு நல்லா பார்த்துக்கோ. சரியா? அடுத்து பொண்ணோ பையனோ அதுக்கு அடுத்து பெற்றுக்கணும். 1 வருஷம் ஆகட்டும். சரியா? இது கரெக்டா இருக்கும்ல? பறக்கும்போது 1 வருஷம் ஆயிரும்ல? எப்படி ஆகும்? 9 மாசம் பிறக்கும் போது அவனுக்கு அதுக்கு 2 வயசு ஆயிரும். அந்த குட்டி பாப்பாவுக்கு வர குட்டி அறிவு ரொம்ப தம்பிக்கு 2.25 வயசுல கன்சீவ் ஆகுறத பத்தி பிளான் பண்ணலாம். அதான் 2.25 வயசு கரெக்டா வந்துருவாங்கல்ல. எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். லூஸ் மணி பேசாத தூரம். பாரு சும்மா தரமா சண்டை போடுற மாதிரி பேசாத வைக்காத. வேண்டாம்னு முடிவு எடுத்தாச்சு. நீ மனசை மாத்திக்கோ. சரியா? நான் கிளம்ப போறேன். பல்வலிக்கு சாப்பிட்றேன். அப்படி எனக்கு பசிக்கல. நீ வேணா போய் சாப்பிடு. நான் சாப்பிட்டேன். அப்பளே எழுதுனீங்க. கொஞ்சம் கூட சோகமா இல்லையா உனக்கு? எனக்கு சோ இருக்கதான் சரி. என்ன பண்ண தம்பிக்கு 1.25 வயசு தான் ஆகுது. இப்பவே எப்படி 1 வயசு ஒரு வருஷம் மேல ஆகட்டும். அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? புரிஞ்சுக்கோ. சரியா? எந்தி மாமா என்ன சொல்லிட்டு இருக்கேன்? போசு பாலாம் வைக்காத. சரி கிளம்பு. பிறகு தூக்கத்துல வந்து என்னை உசுப்பி எது காமிக்கிறேன். மாமா அடிச்சு போட வர மாமா. ஒழுங்கா வரே இல்லையா?
ஏய் அழுகுறியா மாமா? எதுக்கு பேசாம போசுப்பா? எதுக்கு தூக்கத்தை தூங்கிட்டு இருக்கோம்? எதுக்கு தூக்கத்தை எழுப்புறதா தப்பா? குட் நியூஸ்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசிட்டு திருப்பி இப்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க. உனக்கு அதுக்கே அறிவு இல்ல. ஏய் என்னடா அழுகுற? ஏய் போவாங்கிட்டு பேசாம. சரி சரி விடு விடு. அழாத சும்மா பிராங்க் பண்ண இதெல்லாம் போய் அழுதுட்டு இருக்கிறேன். ஏன் பாரு அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள பாரு கேமரா அங்க இருக்கு. சரி ஏய் அது பைத்தியக்காரா. இது தம்பிக்கு போட்ட காடுறா. சரி சரி கோபப்படாத கோபப்படாத. ரொம்ப அழுதுட்டான்னு நினைக்கிறேன். ஸோ கட் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து தம்பிக்கு ஃபஸ்ட்டு போட்ட கார்டு, கன்சீவ் இருக்கும்போது போட்ட ஃபஸ்ட்டு போட்ட கார்டு. இன்னொரு கார்டு எங்ககிட்ட இருக்குது. இது வந்து ஹாஸ்பிட்டலில் போட்ட கார்டு, இது நாங்களாக போட்ட கார்டு. ஆமாம். ஸோ வருஷம் ப்ராங்க் பண்ணலாமே நினச்சேன். பட் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். என்னால் இன்னைக்கு அடிக்கலை நினைக்கிறேன். ரொம்ப ஆசையாக இருந்தேன் தெரியுமா, 2வது குழந்தை. இது சும்மா ஜஸ்ட்டு வீடியோக்கு மட்டும் தான். சரிங்களா? நான் அபார்ட் பண்ணதுன்னு சொன்னது எல்லாமே சும்மா வாயில் மட்டும்தான். உண்மையில் அப்படிலாம் எதுவுமே நடக்காது. சுந்தர் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே சாரி இந்த மாதிரி பேசுனது வீடியோ எடுத்ததுக்கெலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.